ராஜ்யசபா தான் இப்போ பிரச்சனையே அங்கே தான் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. ராஜ்யசபா கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க காங்கிரஸ். சரி, ராஜ்யசபானா உங்களுக்கு இவ்வளோ சீட்டு தான் அப்படின்னு திமுக சொல்லிடுச்சு. இல்லை எங்களுக்கு அத்தனை சீட்டு வேணும், ராஜ்யசபாவும் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறது காங்கிரஸ். இந்த பிரச்சனையினால தான் இப்போ இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு புதுசாக கட்சிகள்லாம் வந்திருக்காங்க. அதனால் எல்லாருமே குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், அவ்வளோதான். இதில் கட் அண்ட் ரைட்டாக திமுக தெளிவாக சொல்லிடுச்சு. ஆனால் ஆரம்பத்துலேருந்து ஒரு 2 மாதமாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு பெரிய ஸ்லோகனை சொல்லிட்டு, இல்லை இந்த முறை நாங்கள் எப்படியாவது எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கேட்டு வாங்கிடுவோம்னு அடம் முடித்தாங்க. திமுக அதில் காதலே வாங்கலையே. நீங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லியாச்சு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டோம்னா அப்பயே நீங்கள் போயிருக்கணும்ல. காங்கிரஸ் ரோசமான ஆள்லாம் காங்கிரஸ் எப்போ போயிருக்கணும்? இப்போ நீங்கள் அந்த டிமாண்டே இல்லையே, எங்கள் சத்தத்தை காணும். என்ன செத்து போச்சா? ராகுல் காந்தி என்ன ஆச்சு? ராகுல் காந்தி தானே ஆசைப்பட்டார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு? தான் திமுக இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன இருக்குன்றாங்க. நீங்கள் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கல, நாங்கள் கொடுக்குற சீட்டையை நீங்கள் அகாமடேட் பண்ணிக்கலன்னா நாங்கள் வேறு முடிவு எடுக்கணும். இன்னும் 24 மணி நேரம் தான் ஒரு டைம். மிகப்பெரிய ஒரு படுபாதத்தில் அவங்க தள்ளப்படும் காங்கிரஸ். அதனால் மாற்றமே இல்லை. திமுக இங்கே கழட்டிடுச்சுன்னா ஆல் ஓவர் இந்தியா கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்கள் பிஜேபியோட பெரிய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ராகுல் காந்தி தான் இருப்பாருங்கிறது. காங்கிரஸுக்கு ஒரு பெரிய சங்கடம் என்னன்னா, டிவிகே தான் அவங்க பெரிய ஆப்ஷனாக நினச்சிட்டு இருக்காங்க. விஜய் அந்த மனநிலை இப்போ இல்லை. அவருக்கு பயமே, ஒருவேளை காங்கிரஸை நம்ம கூட்டணியில் சேர்த்துட்டோம்னா நம்மளுடைய எதிர்காலத்தை பிஜேபி முடிச்சிருங்கிற பயம் அவருக்கு இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேரல்கள் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். சார், திமுக காங்கிரஸ் கூட்டணியிடையே இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறியில் நீடித்து கொண்டு வந்தது. முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேல் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அதன் பிறகு செல்வ பிறந்தகை அவர்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கூட்டணி உறுதியாக தான் இருக்குது, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் கூட பண்ணலைங்க, ஏங்க இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகளுக்கு பதில் கூறாமல் அவர் சென்று விட்டார். இப்போ என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது? முதலமைச்சர் சிதம்பரம் அவர்களிடம் என்ன கூறினார்கள்? அந்த டிஸ்கஷனில் என்ன நடந்துச்சு? செல்வ பிறந்தகை சொன்னது கரெக்ட். காரணம் என்னென்னா, என்ன டைம் இருக்குது, கண்டிப்பாக 12, 13 தேதிகளில் தான் தேர்தல் அறிவிப்பு வரலாம். அதனோட மாற்றம் இல்லை. இன்னும் 10 நாள் இருக்குது. பட் ராஜ்யசபா தான் இப்போ பிரச்சனையே அங்கே தான் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. ராஜ்யசபா கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க காங்கிரஸ். சரி, ராஜ்யசபானா உங்களுக்கு இவ்வளோ சீட்டு தான் அப்படின்னு திமுக சொல்லிடுச்சு. இல்லை எங்களுக்கு அத்தனை சீட்டு வேணும், ராஜ்யசபாவும் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறது காங்கிரஸ். இந்த பிரச்சனையினால தான் இப்போ இன்றைக்கி காரணம் என்னென்னா, 5ஆம் தேதி லாஸ்ட் டே ராஜ்யசபாவுடைய வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் 5ஆம் தேதி. இன்றைக்கி 3 தேதி ஆகிடுச்சு. நாளையிலேயாவது அனௌன்ஸ் பண்ணிவிட்டு 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க. இப்போ 4 இருக்குது. 4ல் திமுக நாங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு ராஜ்யசபா வாங்குறதா இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நாங்கள் 4 கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது தான் சிஎம் திருப்பி அதை தான் தெளிவாக சொல்லிட்டார். உங்களுக்கு 20 சீட்டு ப்ளஸ் ராஜ்யசபா, அதில் மாற்றமே இல்லை. ஒருவேளை ராஜ்யசபா வேண்டாம் நீங்கள் சொன்னீங்கன்னா 25, அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கியுடைய சூழ்நிலை. காரணம் என்னென்னா, திமுக கூட்டணிக்கு புதுசாக கட்சிகள்லாம் வந்திருக்காங்க. அதனால் எல்லாருமே குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், அவ்வளோதான். இதில் கட் அண்ட் ரைட்டாக திமுக தெளிவாக சொல்லிடுச்சு. ஆனால் ஆரம்பத்துலேருந்து ஒரு 2 மாதமாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு பெரிய ஸ்லோகனை சொல்லிட்டு, இல்லை இந்த முறை நாங்கள் எப்படியாவது எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கேட்டு வாங்கிடுவோன்னு அடம் முடித்தாங்க. திமுக அதில் காதலே வாங்கலை. சொல்லி பார்த்தாங்க. சரி, இந்த படம் புளிக்குங்கிற கதைக்கு
காங்கிரஸ் வந்துருச்சு. இப்போ அடுத்த கட்டமாக இப்போ என்னென்னா 31 சீட்டு 35 சீட்டு அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக அதே மாதிரி தான் தெளிவாக ஆரம்பத்தையும் ஒரே ஒரு விஷயம் தான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கு. ராஜ்யசபான்னு சொன்னீங்கன்னா 20+1. காரணம் என்னென்னா இன்றைக்கி சீட்டு எல்லாமே கம்மியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் ஒரு 5 சீட்டு குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம், வேறு வழியே இல்லை, தவிர்க்கவே முடியாது, அவ்வளோதான். இல்லை எங்களுக்கு 25 வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஸ்டாண்ட்லேருந்து திமுக இம்மி அளவு கூட இந்த நிமிடம் கூட குறையலை. பட் காங்கிரஸ் தான் வந்து முதல்ல ஆரம்பத்திலேயே ஒரு 6 மாதமாகவே டிவிக்கே வச்சுக்கிட்டு டிமாண்ட் பண்ணி ஹைப்பை ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. திமுக கண்டுக்கலை. இப்போயே தான் அதை நம்ம தான் பலமுறை பேசிட்டோமே. இன்றைக்கி வரைக்கும் திமுக நாங்கள் ஒத்துக்கலைன்னு சொல்லியாச்சு. போக வேண்டியது தானே இவங்க டிவிக்கே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதான். அவர் தான் 70 சீட்டு கொடுக்குறாராம், விஜய் 50 சீட்டு 60 சீட்டுங்கிறாங்க. தாராளமாக இருக்கட்டும். அதில் தான் திமுக இன்றையும் போய் சிதம்பரம் போய் பேசுகிறது அதுதான். கொஞ்சம் 25+1 கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் 28ன்னு முதல் கேட்டிருக்கிறாங்க. இப்போ 25 வந்து நிற்கிது காங்கிரஸ். 25+1ங்கிறது திமுக கேட்டுக்கல. ஆல்ரெடி சோடங்கர் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லும் பொழுது 25 தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களுடைய விஷ் லிஸ்ட் படி அவங்க வந்து இது பண்ணணும். 25 தான் இப்போ இப்பயும் சொல்ல ராஜ்யசபா இல்லாமல் 25. அதே ராஜ்யசபா வந்து காங்கிரஸினுடைய வேட்பாளர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி செல்வ பிறந்தகை சொல்லியிருந்தாரு. எதுவுமே திமுக சொல்லலையே கேம், எல்லாமே அவங்க காங்கிரஸே சொல்லிக்கிறாங்க. திமுக எதையுமே கேரண்டியை கொடுக்கல, இது வரைக்கும் கொடுக்கல. இப்பயுமே போய் காங்கிரஸ் என்ன வெளியே வந்து பேசுகிறாங்க. இப்போ சிதம்பரமும் செல்வ பிறந்தகையும் 1 மணி நேரம் பேசிட்டு வந்து என்ன சொன்னாங்க, மரியாதை நிமித்தமாக சந்திப்புங்கிறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையோ சீட் ஷேரிங் சம்மந்தமாக பேசலை நாங்கங்கிறத இன்றைக்கி அட்மிட் பண்ணி போகிறாங்க. காரணம் என்னென்னா திமுக தெளிவாக சொல்லிடுச்சு, இல்லைங்க இதுதான் விஷயம், உங்கள் ஆளுங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு நீங்கள் அட்மிட் பண்ணிங்கன்னா அப்போ எப்படி சார் போயிட்டுருக்குன்னு கேட்பாங்க. ப்ரெஸ்ஸு பதில் சொல்லணும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இல்லை மரியாதை நிமித்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை சந்திக்கிறதுக்காக போனோம், இதை பற்றி நாங்கள் பேசலை, ஏதாவது டெவலப் பண்ணுறது உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறார் செல்வ பிறந்தகைன்னு வச்சுங்க. பட் அதனால தான் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் பார்க்கும் திமுக. இல்லைன்னா 4 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிடும். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அங்கேயே அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனையாக இருக்குது, ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும். ஏன்னா சோனியா காந்தி கார்கே அவங்க ஒரு டீமாக இருக்காங்க, ராகுல் காந்தி அவர் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு. ஆரம்பத்துலேருந்தே ஒரு 2 மாதம் 3 மாதமாக அவர் வந்து திமுகவை டார்கெட் பண்ணி திருப்பி இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ட்விட்டு போட வச்சார். பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக் தாக்கூர் வச்சு பண்ணார். அது பட் இது ஒரு ஒரு அளவுக்கு மேலே ரொம்ப ஒரு எல்லை மீறி போனோம்னா திமுக வந்து கார்கேட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுது, சரியாக இருக்காது, ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு இப்படி விமர்சனம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்குதுன்னு கார்கே சோனியாட்ட சொன்னோன்னா சோனியா கூப்பிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ மாணிக் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ எதுவுமே பேசுகிறது இல்லையே, ஸ்டாப் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அதில் தலையிட்டதுக்கு காரணம் இதில் ராகுல் காந்தியோடைய பங்கு தான் முழுக்க. பட் சோனியா காந்தி இப்போ சத்தம் போட்டதுனால இப்போ பேசாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இன்றைக்கி ஒரு திமுக நிர்வாகியே கூட ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு, ராகுல் காந்தியை வட மாநிலங்களில் ஒரு வார்த்தையை சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க பிஜேபிக்காரங்க, அதே வார்த்தையை சொல்லி திமுக காரங்களை விமர்சனம் பண்ண வைத்து விடாதீர்கள் ராகுல் காந்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை, ரொம்ப கடுமையான வார்த்தையை போடுறாரு. பப்புவா? ஆமாம், அதை தான் அவர் சொல்கிறார். நீங்கள் வந்து பிஜேபிக்காரங்க சொல்கிற மாதிரி எங்களையும் சொல்ல வச்சிடாதீங்க ராகுல், வேண்டாம் அப்படிங்கிறதா. அதனால் இந்த விஷயத்தில் முழுக்க சூத்திரதாரி ராகுல் காந்தி, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பட் திமுகவுக்கும் தெளிவாக தெரியுது. அதனால தான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, ராஜ்யசபா நாங்கள் வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறோம், எங்கள் சீட் ஷேரிங் விஷயத்தை நீங்கள் தெளிவாக்கிட்டீங்கன்னா தான் நாங்கள் வந்து ஒரு ராஜ்யசபா கொடுப்போம், இல்லை என்றால் வாய்ப்பே இல்லை அப்படின்னு திமுக சொல்லிட்டாங்க. ஆனால் திமுகவுக்கும் ஏதோ ஒரு இடத்துல நெருடல் இருக்குல்ல, காங்கிரஸ் போயிடுச்சுன்னா பெர்செப்ஷன் வைஸாக டிஎம்கே வீக்கன்கிற ஒரு தோற்றம் தந்துடும். எனவே நம்ம வந்து காங்கிரஸ் தக்க வைக்கிறதுல கொஞ்சம் திமுக முனைப்பு காட்டுற. எத்தனை முறை திமுக போய் பார்த்துச்சு, எத்தனை முறை பார்த்துச்சு,
சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எத்தனை முறை மாணிக்கம் தாகூர் இல்லை எத்தனை முறை திமுக காங்கிரஸ் சிபி பார்த்தது? எத்தனை முறை பார்த்தது? ஒரே ஒரு முறை பார்த்தது. ராகுல் காந்தியிடம் கனிமொழி எம்பி திமுக தலைவர் ஸ்டாலின் கூறிய சில தகவல்களை கொண்டு போய் சொல்லிட்டு வந்ததோட சரி. இன்னைக்கு தொங்கிட்டு இருக்கிறது திமுகவா காங்கிரஸா? எல்லாமே பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சிதம்பரம் போய் 1 ஹவர் உட்காந்து பேசிட்டு வராரு. என்னை பொறுத்தவரை திமுக தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு விஷயத்தில். உங்க பலம் இவ்வளவுதான். இல்லை சார், ஸ்பேஸும் கொடுக்கப்படுதில்ல. விசிகா நினைச்சாலும் பிரச்சனை பண்ணலாம். ஆனால் விசிகா ஓகே, நாங்கள் வந்து கொஞ்சம் கணிசமான சீட்டு வாங்கி நிற்கிறதுல தான் நாங்கள் குறியா இருக்கோம் அப்படின்னு கூட்டணி தருவோங்கிறாங்க. காங்கிரஸ் இருக்கிறாங்க, காங்கிரஸ் காங்கிரஸுக்கு டைம் கொடுக்குறாங்க. இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர்கிட்ட டைம் கேட்டு அவரோட இல்லத்துக்கு போய் இந்த மாதிரி டைம் கேட்டு இவர் அந்த அளவுக்கு தீவிரமாக வலியுறுத்தலை இந்த சீட்டு பகிர்வுக்கும் இந்த மற்ற எந்த ஒரு திரும்ப ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் டிமாண்ட் பண்ண மாட்டோம், சூழ்நிலை எங்களுக்கு தெரியும், அந்த சூழ்நிலை கருத்தில் கொண்டு நாங்கள் கொடுக்குற விஷயங்களை டிமாண்ட் பண்ணி இந்த அரசியல் செய்ய வேண்டிய அப்படின்னா முதல்வர் வந்து இந்த சந்திப்பை கூட அவர் வந்து தவிர்த்து முடிவு பண்ணணும். 5 குழு நீங்க ஆரம்பத்திலே சொல்லியாச்சு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டோம்ல. அப்பயே நீங்க போயிருக்கணும்ல. காங்கிரஸ் ரோசமான ஆள்லாம் காங்கிரஸ் எப்போ போயிருக்கணும்? இப்போ நீங்கள் அந்த டிமாண்டே இல்லையே, எங்கள் சத்தத்தை காணும். என்ன செத்து போச்சா? ராகுல் காந்தி என்ன ஆச்சு? ராகுல் காந்தி தானே ஆசைப்பட்டார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு தான் திமுக தான் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன இருக்குன்ற நான் ஐ பெரியசாமி பேட்டி கொடுத்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகுதுங்க. இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. இல்லை, முதலமைச்சரே சொல்லிட்டாரு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஐபி தான் சொன்னார், புரியுதுங்களா? இல்லை, ஐபி ஒரு சொந்த கருத்துன்னு சொல்லி செல்வ பிறந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் இப்படி அதுக்கப்புறம் யார் போயிருக்கணும்? முடிவெடுக்க வேண்டிய நிலையத்தில் யார் இருந்தா? இப்பயும் அப்படி தான் சொல்கிறாங்கங்கிறேன் நான். இப்பயுமே இப்போ ராஜ்யசபா தான் லாஸ்ட்டாக நிற்கிது. நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கல, நாங்கள் கொடுக்குற சீட்டிங்க நீங்கள் வந்து அகாமடேட் பண்ணிக்கலன்னா நாங்கள் வேறு முடிவு எடுக்கணும். இன்னும் 24 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். இப்போ நாளை மறுநாள் ராஜ்யசபா வேட்புமனு தாக்கல் செய்யணும். இப்போ நாளைக்கு அவங்க அறிவிச்சிருவாங்களா? ஆமாம், நாளைக்கு ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணல திமுக. சரி இல்லைங்க, நீங்கள் 5ஆம் தேதி காலையிலே வைங்க. 1 ஹவரில் எல்லாம் கேண்டிடேட்ஸ் வந்துட போகிறாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுங்களேன். ஒன்று 24 ஹவர்ஸ் தானே இருக்குது. அப்படியே பார்த்தாலும் உங்களுக்கு டைம் ஒன்று 24 மணி நேரம் கெடு, அவ்வளோதான் திமுகவுக்கு. இதுதான் நான் என்னுடைய. இப்போ காங்கிரஸ் இப்போ என்ன யோசிப்பாங்க? இப்போ 25 தான் தருவன்றாங்க. நம்ம கூடுதலாக ஒரு 5 இல்லை ஒரு 4 நம்ம கேட்குறோம், குறைஞ்சது 30 சீட்டில் நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க மையப்படுத்துவாங்களா? இப்போ பிசி சிதம்பரம் அவர்களுடைய கருத்து வந்து மற்ற காங்கிரஸாட்ட வந்து எடுபடுமா? என்ன ஆலோசனையில் ஈடுபடுவாங்க? இல்லை, ரொம்ப கோபங்கிறது திமுக மட்டும் இல்லைங்க, கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே திமுக ஒரு காயப்படுத்துது. எல்லாமே இப்போது ஒரு கூட்டணி சீட்டு கொஞ்சம் அதிகமாக கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. பட் கூடுதலாக அடுத்தடுத்த கட்சிகள் 3 கட்சிகள் 2 கட்சிகள் வந்திருக்கிறாங்க. என்ன இப்போ அவங்கெல்லாம் வரும்போது கூட்டணி பலம் அதிகரிக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாகிட்டே போகிற ஒரு சூழ்நிலையில் ஒரு சில சீட்டுகளை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் எல்லா கட்சிகளுமே இருக்கும்போது காங்கிரஸ் அடம் பிடிக்கிறது வந்து திமுக மட்டும் இது கிடையாதுல்ல. விசிகாவில் ஆரம்பித்து எல்லாத்துக்குமே ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ராகுல் காந்தி மேலே எல்லா கூட்டணி கட்சிகள் எல்லாமே கோவப்படுறாங்க. புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்களா, புரியாமல் நடந்துக்கிறாங்களா? அதுக்கான டைம் இப்போ இல்லைல்ல. இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் போயிட்டுருக்கு. இப்போ திமுக கூட்டணி ஒரு பலமாக இருக்குது, ரைட்டு. அப்படிங்கிறத ராகுல் காந்திக்கு யார் கூட ஆலோசனை கொடுக்குறாங்கன்னே தெரியலையே. ஒரு ஒரு எல்லா விதத்தையும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆலோசித்து சூழ்நிலை என்ன, தமிழ்நாட்டில் நம்மளுடைய பலம் என்ன, இன்றைக்கி இருக்கும் நிலைமை என்ன. நீங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை பார்த்துக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டு பிஜேபி 30 கேட்குது, நாங்களும் கேட்போம், பிஜேபி 35-40 கேட்குதுன்னா அவங்களுடைய வளர்ச்சி என்ன? இந்த ஒரு 10 வருடங்களில் உங்களுடைய வளர்ச்சி என்னங்க இருக்குது? என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? காங்கிரஸை வளர்க்குறதுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்கள் ராகுல் காந்தி என்ன சொல்கிறது, கிள்ளி கூட தூக்கி போடலை. 4 வருஷத்தில் எந்த முறையும் வந்ததில்லை. தமிழ்நாட்டில் முழுக்க திமுகவை சார்ந்தே அரசியல் செஞ்சுட்டு இன்னைக்கு திடீர்னு 35 கொடு 40 கொடுன்னா எப்படி கொடுப்பாங்க? இப்போ காங்கிரஸுக்கு ஒரு பெரிய சங்கடம் என்னென்னா,
டிவிக்கே வந்து அவங்க பெரிய ஆப்ஷனாக நினச்சிட்டு இருக்காங்க. விஜய் அந்த மனநிலை இப்போ இல்லை. அவருக்கு பயமே, ஒருவேளை காங்கிரஸை நம்ம கூட்டணியில் சேர்த்துட்டோம்னா நம்மளுடைய எதிர்காலத்தை பிஜேபி முடிச்சிருங்கிற பயம் அவருக்கு இருக்குது. அவர் தெளிவாக இருக்கார். நான் இந்த தேர்தலில் தனித்தே போட்டி இருந்துக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து தொங்குறாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் வந்து திமுகவை தொங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன் கேசி வேணுகோபால் வந்து பேசிட்டு போயிட்டாருங்க. 2 முறை ப. சிதம்பரம் சிஎம்கிட்ட பேசிட்டு வந்துட்டார். இதுக்கு மேலே வேறு என்ன செய்ய முடியும்? அவங்க சொன்னதை தெளிவாக சொல்லிட்டாங்களே. ஏன் புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் திமுக வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தாவேக்கா வந்து தெளிவாக சொல்லிடுச்சு, கதவை மூடிட்டேன், இனிமேல் வாய்ப்பு இல்லைங்க, வேண்டாம், இந்த தேர்தலில் நான் யாரோடய கூட்டணி வைக்கிறதுக்கு நான் தயாராக இல்லைங்கிறத விஜய் மறைமுகமாக சொல்லிட்டாரு. இப்போ கதறது காங்கிரஸ், அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ காங்கிரஸ் மட்டும்தான் நம்ம பிரச்சனையாக பார்க்குறோமா கூட்டணி இல்லை? இன்னும் பல கட்சிகள் வந்து இல்லையே, நிலையில் 25 சீட்டு நீங்கள் எடுத்துக்கலன்னா போயிட்டே இருந்தீங்கன்னா திமுக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, கூட்டணி கட்சிகள் எல்லாமே சந்தோஷப்படுவாங்களே. நீங்கள் என்ன சொல்கிறது? நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க. திமுக அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம மக்களவையில் ஒரு மத்திய அமைச்சர்கள் இடம்பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. காங்கிரஸ் ஜெயிக்கும்னு நினைக்கிற ஆசை இருக்கு உங்களுக்கு? இல்லை சார், திமுக ஜெயிக்குமா? இல்லை திமுக அப்படி ஒருவேளை பாஜக கூட கூட்டணி கூட போகுமா? பாஜக கூட்டணி அது இப்போ நம்ம பேசவே இல்லை. இல்லை சார், இப்போ 15 வருஷமா இன்னைக்கு காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்து திமுகவுடைய நிலைமை இன்னைக்கு என்னங்க? இன்னைக்கு மத்திய அரசு நிதி கூட தர மாட்டேங்குது. நீங்கள் எவ்வளோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் திமுக அரசு இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு மீண்டும் வந்தால் திமுக அரசுக்கு நிதி நெருக்கடி கடுமையாக இருக்கும். அதனால மாற்று கருத்தே கிடையாது. அப்படி பார்த்தா மம்தா பானர்ஜி அவர்களும் தான் இப்போ காங்கிரஸை வந்து சுமக்கலை, இப்போ அவர்கள் பல நெருக்கடிகளை சந்திக்கிறது இல்லையா? அந்த அரசியல் வேற, இந்த அரசியல் வேற. என்ன நம்ம அதை கம்பேரிசனே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீ உங்களை நம்பி நாங்கள் வீணாப்பட்ட காங்கிரஸ், அவங்க எதுக்கு காங்கிரஸ் கூட்டணியே கிடையாதாங்க. மம்தா எங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருக்காங்க? இல்ல அதான் சொல்ல வர்றேன், காங்கிரஸுடன் இல்ல அவங்க நெருக்கடிகளை சந்திக்க. அப்படிலாம் கிடையாது. நிதி நெருக்கடின்னு அவங்க இது வரைக்கும் எனக்கே சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க, ஒரு பேட்டி கொடுங்க. எத்தனை நெருக்கடி இப்போ விவகாரத்துல பேசிட்டு இருக்காங்க? நிதி நெருக்கடின்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறேன். சொல்லியிருக்காங்களா? இப்ப நிதி நெருக்கடி தான் ஒரு அளவுகளா? இல்லைங்க, ஆமாங்க, முக்கியமான பிரச்சனையா தானேங்க. அவரோட கட்சியை உடைச்சிட்டு சுவேந்தி அதிகாரிகள்லாம் பாஜக அதெல்லாம் வேற. அதெல்லாம் நெருக்கடி இல்ல. என்ன சொல்ற, நிதி நெருக்கடின்னு சொல்லியிருக்காங்களாங்கிறேன். சொல்லுங்க நீங்க. நிதி நெருக்கடி 15 வருஷத்துல நிர்வாக முதுகுல தூக்கிட்டு போனதுக்கு பாவத்துக்கு எங்களுக்கு என்ன எவ்வளவு பிரச்சனையோட நாங்க சந்திச்சுட்டு இருக்கிறோம் இங்க. சொல்லுங்க நீங்க. இல்ல நிர்வாக சார்ந்த பிரச்சனை நீங்க சொல்றீங்க. ஆமா, தன் சொந்த கட்சிக்காரர் அது மம்தாவுடைய மனநிலை வேற, எங்களுடைய மனநிலை வேறங்கிற. உங்களால எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்குன்னு சொல்லுங்க நீங்க. காங்கிரஸால சும்மா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன் நான். காங்கிரஸால என்ன பிரச்சனை இருக்கு? காங்கிரஸால திமுகவுக்கு என்ன பலன்? இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இருக்கிறனாலதான் தொடர் வெற்றியில இருக்கிறாங்க. 2 நாடாளுமன்ற தேர்தல் 40-40 வாங்கிருக்காங்க, 39 வாங்கியிருக்காங்க. சொல்லிட்டு அதான் சொல்றேன். இப்ப நீங்க வேண்டாங்கிறோம் நாங்க, உங்களுக்கு இவ்வளவுதான் சீட்டுன்னு சொல்றேன். ஏன் போக மாட்டேங்கிறீங்கிறேன் நான். 2 மாசமா நீங்க எங்க வீட்டை விட்டு சுத்தி வர்றீங்க, எங்க காலை சுத்திக்கிட்டு இருக்கு. ஏன் சுத்திட்டு இருக்கீங்க? எங்க இப்ப 6ஆம் தேதியில சொல்லுவாங்க சனிப்பெயர்ச்சின்னு சொல்றாங்க. என்ன சனிப்பெயர்ச்சி? இப்போ வந்து 6ஆம் தேதி. அதனால் ஒருவேளை திமுகவுக்கு நல்ல நேரம் பிறக்குதுன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் சீக்கிரம் ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். அதுதான் ஒரு பெரிய தெளிவு. நான் என்ன சொல்கிறேன், அடுத்த கட்டத்துக்கு திமுகவுக்கு போகும். திமுகவுக்கு மட்டும் இல்லை, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அது ஒரு பெரிய லெவலில் அது ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும். 6ஆம் தேதிக்குள்ள ஒரு முடிவு எடுத்துருவாங்க காங்கிரஸ்ன்னு நாங்கள் நம்புகிறோம். அதில் மாற்றமே இல்லைன்னு வச்சுக்கங்களேன். அதில் என்ன காரணம்னா, நீங்கள் ஒரு 3 மாதமாக சுற்றி வரீங்க, ரைட்டு, திமுக தான் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலையே, போயிட வேண்டியதானே. இதே 5ஆம் தேதி திரு ராகுல் காந்தி அவர்களும் சென்னை வர இருக்கிறாருன்ற தகவல் வந்துட்டாரா? ராகுல் காந்திக்கு சென்னைனா எங்கே இருக்குன்னு தெரியுமா அவருக்கு? இல்லை தெரியாமல் கேட்குறேங்க. ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்குதான்னு தெரியுமா? எதையுமே பண்ணலையாங்க. நீங்கள் அவங்க யார் வந்துருங்க கட்சியை வளர்க்குறதுக்கு, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, சீட்டு வாங்குறதுக்கு மட்டும்தான் வராது. கேசி வேணுகோபாலாக இருக்கட்டும், ஜோடங்கரா இருக்கட்டும், ராகுல் காந்தி வரல, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை விஜயோட வந்து ஒரு கூட்டணி ஏதாவது பண்ணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வேணால் ராகுல் காந்தி வரலான்னு நினச்சாரு. அதையும் விஜய் வந்து
வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அவருன்னு வச்சுங்களேன். அதனால என்னை பொறுத்தவரை திமுக கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கிறது தான் காங்கிரஸுக்கு ஒரு சரியான ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் இந்த தேர்தலில். ஏன்னா ஒரு கடுமையான நெருக்கடியில் திமுக இருக்குது. கூட்டணி கட்சிகள்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு ஷீட் ஷேரிங்லேருந்து ஒரு சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது திமுக. அதை காங்கிரஸ் புரிந்து கொள்ளவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு படுபாதத்தில் அவங்க தள்ளப்படும் காங்கிரஸ். அதனால் மாற்றமே இல்லை. திமுக இங்கே கழட்டிடுச்சுன்னா ஆல் ஓவர் இந்தியா கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அவ்வளோதான். இதை தான் பிஜேபி எதிர்பார்த்துட்ருக்கு. அது ராகுல் காந்தி அதை தெளிவாக செஞ்சிட்ருக்கார். அதனால் நீங்கள் பிஜேபியோட பெரிய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ராகுல் காந்தி தான் இருப்பாருங்கிறது என்னுடைய பார்வை. என்னன்னா திமுகவை கழட்டிட்டுன்னு நினைக்கிறாரு, அவரே ஆசைப்படுறாரு. அதனால் பிஜேபி ரொம்ப சந்தோஷப்படும். அந்த வேலையை ராகுல் நல்லா செய்கிறார். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாரு. இப்போ நம்ம ஒரு கூட்டணி கட்டமைச்சிட்டோம், தெளிவாக தானே இருக்காரு. இப்போ இந்த கருத்து தொடர்ந்து சொல்லப்படுது. அதனாலதான் காங்கிரஸை வெளியே அனுப்புவதில் தொடர்ந்து நெருடலா இருக்குது. என்ன நெருடலுங்கிறேன் நான். அதுதான் நம்ம சொல்றோம். எத்தனை முறை திமுக போய் பார்த்துச்சு, திமுக எத்தனை ரூபாய் போய் பார்த்துச்சுன்னு கேட்குறேன் நான். திமுக இன்னும் போயிருக்கணும்ல. உண்மையிலேயே காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்காங்கன்னா கனிமொழி ஒரு 5 முறை பார்த்துருக்கணும் ராகுல் காந்தியை. போய் பார்த்தாங்களா? ஒரு முறை பார்த்தாங்க. அது எதுக்காக சொன்னாங்க? ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக போனாங்க, சொல்லிட்டாங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஏங்க திமுக தான் சொல்கிறோம்ல, பரஸ்பர தேவை அதுலேருந்து நம்ம வெளிப்படலையா? இல்லையே, தகவல் சொல்கிறதுக்காக போகிறோம், சொல்லிட்டோம், அவ்வளோதான். முடிவெடுக்க வேண்டியது உங்களுக்கு. நீங்கள் 2 மாதம் முடிவெடுக்க மாட்டேன், நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் மீண்டும் அதே தான் சொல்லணும். பிஜேபி ராகுல் காந்தியை ஒரே ஒரு வார்த்தையை மீண்டும் ராகுல் காந்தி திமுக ஆட்களை சொல்ல வைத்து விடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்டாலினுடைய ஒரு ஆசையாக இருக்குது. பட் ராகுல் காந்தியோட ஆசை என்னன்னு தெரியல. நிச்சயமா சார். திரு முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதே போல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடுக்கு எந்த அளவுக்கு திமுக காங்கிரஸுக்கு ஒதுக்குறது நீடிக்குமா, அல்லது ஒருவேளை நீடிக்கலை கூட்டணி ஒரு முடிவெடுத்தால் காங்கிரஸ் கட்சி உடைய கூட நேரிடும் என்ற கருத்தும் பொதுவெளியில் முன்வைக்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயந்தமைக்கு. நன்றி. Super Sarvana Stores.